ஹலோ மக்களே, நான் உங்களுடைய மந்த்ரா. இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது லேயா சாஜன் எழுதிய எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே. வாங்க கதைக்குள்ள போலாம். யார் இது என்று அர்ஜுன் அவரிடம் கேட்க, அதித்தியை அவர்கள் அறைக்குள் இருக்க சொன்ன விஜயா, நேற்று நான் நைட் டியூட்டியில் இருக்கும்போது என் வயசில் இருக்க ஒருத்தங்களை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்க்கு அட்மிட் பண்ணாங்க. தலையில் நல்ல பலமாக அடிபட்டு இருந்ததுனால எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்களோட பொண்ணு தான் இவ. பாவம், அப்பா இல்லாத பொண்ணு. கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லையா, சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அனாதையாக நின்றுட்டு இருந்தா. அதாண்டா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றார் விஜயா. மா, என்னம்மா சொல்கிறீங்க? யார் என்னன்னு விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்று எரிச்சலில் கத்தியவன், அப்பா நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா என்றிட, அவங்க அம்மாவோட உடம்ப வாங்க கூட யாரும் வரலையா அர்ஜுன். ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் மித்த காரியங்கள்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட என்னத்தை போட்டு விசாரிக்கிறது? வயசு பொண்ணு, நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா யார் பார்ப்பாங்க? நம்ம வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கட்டும் என்றார் மூர்த்தி. என்னப்பா இது என்று சொல்லி எழுந்தவனை பார்த்து, அந்த பொண்ணை பார்த்தா உங்க அக்கா ஞாபகம் வந்துட்டுட்டா. அம்மாக்காக அவ இங்கேயே இருந்துட்டு போட்டுமே என்று அவர் கண்ணை கசக்க, அவனுடைய அக்கா வினிதாவை பற்றி பேசியவுடன் அவனால் எப்படி மறுக்க முடியும்? காணாமல் போன வினியை நினைத்து விஜயா அழாத நாட்களே இல்லை. 7 வருஷங்களுக்கு முன் கல்லூரிக்கு சென்றவள் வீடு திரும்பவே இல்லை. அவர்கள் விசாரிக்காத ஆள் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை. நாட்கள் மாதங்களானது, மாதங்கள் வருஷங்களானது. ஆனால் வினி துளைந்தவளாகத்தான் இருந்தாள். அப்போது அர்ஜுன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான். போலீஸ் ஆன பின்பும் சொந்த அக்காவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கவலை எப்போதும் ஆறாத வடிவாக அர்ஜுனின் மனதில் இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்போதும் இருக்கிறது. அவ இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா இங்கே இருக்கட்டும் என்று அரைமனதாக சொன்னவன் அவன் அறைக்குள் சென்று விட்டான். அவன் சரி என்று சொன்னதும் தான் விஜயாவுக்கு நிம்மதியாக இருந்தது. சரிம்மா, அந்த பொண்ணை வினி ரூமில் தங்க வை என்றார் மூர்த்தி. இல்லைங்க, நம்ம வினி என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவர் அர்ஜுன் அறைக்கு எதிரே இருக்கும் அறையில் அவளை தங்க வைக்கலாம் என்று நினைத்தார். விஜயா மற்றும் மூர்த்தியின் அறையும் வினியின் அறையும் ஹாலுக்கு அருகே இருந்தது. அதையடுத்து சமையல் அறையும், அதையடுத்து டைனிங் ஹாலும், அதை தாண்டி கடைசியாக 2 அறைகள் இருந்தது. அதில் ஒன்று அர்ஜுனின் அறை, மற்றொன்றில் தான் அதித்தியை தங்க வைக்கலாம் என்று நினைத்திருந்தார்கள். மா, பசிக்குது என்று அர்ஜுன் அவன் அறையில் இருந்து கத்த, இன்னுமாடா நீ சாப்பிடல? சாப்பிட்டு வந்திருப்பானல்ல நினைச்சேன் என்றபடி அடுப்பில் தோசைக்கல்லை எடுத்து வைத்தார் விஜயா. மூர்த்தி அதித்திக்காக அந்த அறையை சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார். அதித்தி டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எதிராக வந்து அமர்ந்தவன், மா, அவருக்கு ஏற்கனவே லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கு, அவரை போய் படுக்க சொல்லுங்க, சாப்பிட்டோன்னா நானே க்ளீன் பண்ணுறேன் என்றான் எரிச்சலாக. நான் சொல்லி பார்த்துட்டேன்டா, கேட்க மாட்டேங்கிறாரு என்று சலித்து கொண்டார் விஜயா. மூர்த்தியின் இருமல் சத்தம் கேட்டதும் டேபிளில் கை ஊன்றி எழுந்தவன் மூர்த்தியிடம் சென்று, பா நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிடுறேன் என்றான் அழுத்தமாக. சரிப்பா, நல்லா சுத்தம் பண்ணி கொடு என்று அவனிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் மூர்த்தி. அர்ஜுன் சாப்பிட்டு கொண்டே அதித்தியை உற்று பார்த்தான். அவன் அவளைத்தான் பார்க்கிறான் என்பதை உணர்ந்தவள் கீழே பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருந்தாள். உங்கள் அம்மாவை எந்த வண்டி அடிச்சது என்றவனை பயத்தில் புருவங்களை உயர்த்தி பெரிய கண்களை உருட்டி பார்த்தவள், கார் என்றாள் அவளுக்கே கேட்காத குரலில். என்ன கார் என்று ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி அவன் கேட்க, எச்சிலை விழுங்கியவள், யுனோவா என்றாள். விஜயா அர்ஜுன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து இருந்தார். அதனால் அதித்தி மேல் அவனுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. நம்பர் நோட் பண்ணியா? இல்ல. ஆக்சிடென்ட் ஆனால் நம்பர் நோட் பண்ணணும் தெரியாதா? ஏன் நோட் பண்ணல? மிரட்டும் தொனியில் அவன் கேட்க, டேய், அந்த பொண்ணே அம்மாவை இழந்துட்டு வந்து உட்காந்துருக்கு. ஆறுதெல்லாம் 4 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா அக்யூஸ்ட விசாரிக்கிற போல விசாரிச்சுட்டு இருக்கான் என்று தன் மகனை கடிந்தவர் இப்போது அதித்தியிடம் திரும்பி, நீ ஒன்றும் நினைச்சுக்காதம்மா, அவன் அப்படித்தான். இந்த பாலை குடி என்று மிதமான சூட்டில் இருந்த பால் டம்ளரை அவளிடம் நீட்டினார். கை எப்படிடா இருக்கு என்று மகனிடம் அவர் கேட்க, ஓகே என்றான் அவன். அம்மா, மறந்தே போயிட்டேன், சாஜன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்.
உங்களை கேட்டதா சொல்ல சொன்னான். என்றவன் சாப்பிட்டு முடித்ததும் அதித்திக்காக ஒதுக்கப்பட்ட அறையை சுத்தப்படுத்த சென்றான். அவன் சென்றதும் அதித்தி அருகில் அமர்ந்த விஜயா, அம்மா நாளைக்கு சீக்கிரமா எந்திக்கணும், அதனால இப்ப தூங்க போற. நீயும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குமா. இனி இதுதான் உன்னோட வீடு. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா தூங்கு என்று அவள் தலையை கனிவாக வருடி கொடுத்தவர் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அதித்தி டைனிங் ஹாலில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு வெளியே போய் நின்றாள். உள்ளவா என்று அர்ஜுன் அவளை அழைக்க அந்த அறைக்குள் சென்றாள் பெண்ணவள். அறையை சுற்றி முற்றி பார்த்தவள் அந்த அறையில் ஒரு ஓரத்தில் இருந்த ஏணிப்படியை புருவம் சுருக்கி பார்க்க, மேல பரன் இருக்கு, அதுக்குள்ள ஏணிப்படிதான் இது என்றான் அவன். பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். அதித்தி. ம் அதித்தி. வேற ஏதாவது வேணுமா? பெட்ஷீட் வேணும். அவனுடைய அறைக்குள் சென்றவன் அவனுடைய கபோர்டில் இருந்து அவனுடைய மற்றொரு போர்வையை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். அம்மா ரூமில் தான் புது பெட்ஷீட் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு மட்டும் என்னோட பெட்ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் ரூம் கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் என்றவன் பக்கவட்டாக திரும்பி அவளை பார்த்து, என்னை பார்த்து ஏன் பயப்படுற என்று கேட்க, அவன் கேள்வியில் திடுக்கிட்டு போனவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் அவசரமாக. கடைக்கண்ணால் அவளை பார்த்து உதட்டுக்குள் சிரித்தவன், நல்ல தூங்க என்று அவளிடம் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். அர்ஜுன் லியாவை பார்த்தால் தவறாக பெண் போல் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றதில் இருந்தே சாஜன் மனதிற்கு ஏதோ நெருடலாகவே இருந்தது. தாரா அன்று அவள் நிலையை பற்றி சொன்னது வேறு. அவனுக்குள் கழிவிறக்கத்தை தோற்றுவிக்க குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தான் ஆடவன். இரவு லியாவின் அறைக்கு சென்றவன், லியா என்று அவளை அழைக்க அவனை வெறுப்பாக ஏறிட்டாள் பெண்ணவள். அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் அவள் அன்று இந்த ரிசார்ட்டுக்கே வந்தது. இப்போது அவள் பார்க்க நினைத்தவன் அவள் கண்ணெதிரேதான் நிற்கிறான். எனினும் அவளுக்கு அவனை பார்க்க கொஞ்சம் கூட விருப்பமில்லை. உன்னை எங்கே போய் விடணும்னு சொல்ல, அங்கே கூட்டு போய் விடுறேன். அவள் கண்களை பார்க்க முடியாமல் எங்கோ பார்த்தபடி சொன்னவன், நாளைக்கு எங்கள் வீட்டு கல்யாணம் இருக்கு. நான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுவேன். வர ஒரு நாள் ஆகும். பொண்ணம்மா அக்கா லீவ் கேட்டிருக்காங்க. ஆனால் குக் வந்து சமைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ நீ மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கணும். நான் இங்கே திரும்பி வந்தோன்னே நீ சொல்கிற இடத்துல உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் என்றவன் அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை தூக்கி கொண்டு அமர்ந்திருப்பவளை பார்த்து, இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்க, நான் தனியாக இருந்துப்பேன் என்றாள் அவள் அடக்கப்பட்ட கோபத்துடன். என்னோட பிஏவோட நம்பர் என்று ஒரு காகிதத்தை அங்கிருந்த மேசை மேல் வைத்தவன், கீழே லேண்ட்லைன் இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சினா யூ கேன் கான்டாக்ட் ஹிம். ஹி வில் ஹெல்ப் யூ என்றான். அவளிடம் இருந்து எந்த எதிர்வினையும் இல்லை என்றதும் பெருமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியேற முற்பட்டவன் ஏதோ நினைவு வந்தவனாக அவளிடம் திரும்பி, ஒரு ஓகேனா என்று கேட்டான் சற்றே தயங்கியபடி. அதுவரை அவனுக்கு முகம் காட்டாமல் அமர்ந்திருந்தவள் புதிதாக முளைத்த அவன் அக்கறையில் சினங்கொண்டு அவனை கோபமும் அழுகையுமாக பார்த்து முறைத்தாள். அதை கண்டு தடுமாறியவன், டேக் கேர் என்று விட்டு அவள் அறையில் இருந்து வேகமாக வெளியேறி சென்றான். மறுநாள் அதிகாலையிலேயே திருமணத்திற்கு செல்ல ஆயத்தமானவன் செக்யூரிட்டியிடம் லியாவை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். சரியாக 9 மணி அளவில் மாப்பிள்ளை வீட்டை அடைந்திருந்தான். பணக்கார வீட்டு கல்யாணம், கேட்கவா வேணும்? அவ்வளவு ஆடம்பரம். கல்யாண வேலைகள் தடால் புடலாக நடந்து கொண்டு இருந்தது. அவனுடைய மொத்த குடும்பமும் அங்கேதான் இருந்தார்கள். அவன் அங்கு சென்றதும் மாப்பிள்ளை வீட்டார் அவனை வாசலுக்கே வந்து அழைத்தார்கள். அவனுக்கு அங்கு அத்தனை மதிப்பும் மரியாதையும் வாரி வழங்கப்பட்டது. சாஜன் முதலில் அவனுடைய தாத்தாவை தான் போய் பார்த்தான். இருவரும் கொஞ்ச நேரம் அவர்களுடைய பிசினஸை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். சரி, குளிச்சுட்டு முதல்ல சாப்பிட்டு வாப்பா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் கல்யாணம் என்றவர் அந்த வழியாக சென்ற ஸ்ரேயாவை அழைத்து, அத்தான ரூம்க்கு கூட்டு போமா என்றார். ஸ்ரேயா மணப்பெண்ணான மீராவின் தங்கை. சாஜனுடைய அத்தை சுபத்ராவின் 2வது மகள். சாஜனுடைய கம்பெனியில் டெக்னிக்கல் ஆபீசராக பணிபுரிகிறாள். ஸ்ரேயா அழகானவள், திறமைசாலியும் கூட. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தலைக்கணம் கொஞ்சம் அதிகம். தான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைப்பவள். அவள் பின்னால் பல தொழிலதிபர்களும் செல்வந்தர்களும் சுற்றினாலும் அவள் மனதில் என்னவோ சாஜன் தான் இருக்கிறான். அவள் அழகிற்கும் அறிவிற்கும் அவன்தான் நிகரானவன் என்ற கர்வம் அவளுக்குள்.
சிறு வயதிலிருந்தே அவனுக்கு அவள்தான் என்று முடிவு செய்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய வீட்டார்கள். ஆனால் சாஜனுக்கு தான் காதல் கல்யாணம் மீது எல்லாம் ஈடுபாடு இல்லை. அவன் கடந்து வந்த பாதைகளின் விளைவு அது. அவனை பொறுத்தவரை அவனுக்கு அவள் அத்தை மகள், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவளை அவன் சிறிதளவு கூட நெருங்க விட்டதில்லை. சாஜனை அழைத்து அவனுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த அறையை காண்பித்தவள் அவனையே தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதை எப்போதும் போல அவன் சட்டை செய்து கொள்ளவில்லை. அவனுடைய நிராகரிப்பு அவளுக்கு சிறு சினத்தை ஏற்படுத்தினாலும், கல்யாணம் முடியட்டும், அப்புறம் எப்படி கண்டுக்காம போறீங்கன்னு பாக்குறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவளுக்கு கல்யாணமான பின் அவன் தன் பின் பித்தனாக சுற்றி சுற்றி வருவான் என்ற நினைப்பு. அந்த நினைப்பிற்கேற்ற அழகிதான் அவளும். அவள் நினைப்பு மெய்யாகுமா? பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக ஆயத்தமாகி வந்தவனின் மேல்தான் அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களும். அவன் கழுத்து நரம்புகள் அப்பட்டமாக தெரிய அதில் மின்னிக் கொண்டிருந்த மெல்லிய தங்க சங்கிலி இன்னும் அவன் தோற்றத்தை மெருகேற்றி காட்டியது. சட்டையை முழங்கை வரை மடித்து விட்டபடியே வந்தவனின் நரம்பேறிய கைகள் அங்கிருந்த இளம் யுவதிகளின் கண்களுக்கு விருந்தாகி போனது. ஸ்ரேயா சாஜனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். மஞ்சள் நிற லெஹங்காவில் நச்சென இருந்தவளை நிரஞ்சன் ஊரமாக நின்று சைட்டடித்துக் கொண்டு இருந்தான். நிரஞ்சன் சாஜனின் சித்தப்பாவின் மூத்த மகன். சிறு வயதில் இருந்தே நிரஞ்சனுக்கு ஸ்ரேயா என்றால் அவ்வளவு பிடிக்கும். ஆனால் ஸ்ரேயா தன்னுடைய அண்ணனுக்கானவள் என்று பெரியவர்கள் பேசி வைத்திருக்க அவளிடம் நெருங்குவது அவனுக்கு பெரிய தயக்கமாகவே இருந்தது. சாஜனிடம் சென்ற ஸ்ரேயா, லுக்கிங் சோ ஹாட்டதான் என்றாள் கண்களை சிமிட்டி. வழக்கம் போல் அதை அவன் சின்ன தலையசைப்புடன் கடந்து விட்டான். முதல் வரிசையில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தவனுக்கு சட்டென்று லியாவின் ஞாபகம் வந்து சென்றது. சில நிமிடங்கள் எதையோ யோசித்தவன் பின் மணமக்களின் மேல் பார்வையை செலுத்தினான். மீராவின் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அவளுக்கு விலை உயர்ந்த டைமண்ட் நெக்லஸையும் மாப்பிள்ளைக்கு உயர் ரக கார் ஒன்றையும் சாஜன் பரிசளித்தான். அங்கிருந்த பெண்கள் அனைவரின் கண்களும் மேடையில் நின்றவன் மேல்தான். ஒவ்வொரு பெண்களும் அவனை ஒவ்வொரு விதமாக வர்ணித்தார்கள். அதில் ஒருவள் மட்டும் சாஜனை பார்த்து சோ ஹாட் என்று முணுமுணுத்தவள் பக்கத்தில் இருந்தவளிடம், ஒரு நாள் நைட்டாவது இவர் கூட இருக்கணும்டி, செம்ம ஹாட்டா இருக்கார்ல என்று எல்லை மீறி வார்த்தையை விட்டுவிட அது ஸ்ரேயாவின் காதில் தெல்ல தெளிவாக விழுந்தது. ஸ்ரேயாவுக்கோ அவளை கொன்றுவிடும் ஆத்திரம். உயர் ரக வர்க்கத்தில் இருக்கும் சிலரின் எண்ணங்கள் மிகவும் கீழ்த்தனமாக இருக்கும் என்று தெரிந்தவள்தான். என்றாலும் அதை சாதாரணமாக அவளால் கடந்து செல்ல முடியவில்லை. அவள் வேறு யாரையாவது இப்படி வர்ணித்து இருந்தால் அதை பெரிதாக அசட்டை செய்திருக்க மாட்டாள். ஆனால் அவள் பேசியது இவளின் உடமையை பற்றி ஆயிற்றே. எப்படி விடுவாள்? சுற்றி அத்தனை பேர் இருந்ததால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அங்கு சாஜனுக்கு தெரிந்த பல தொழிலதிபர்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டு இருந்தாலும் ஏனோ அடிக்கடி லியாவின் ஞாபகம் அவனுக்கு வந்து செல்ல அவன் அலைபேசியில் வீட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தான். அவள் அறைக்கு காலை சாப்பாடு எடுத்து செல்லப்பட்டது. காலையில் இருந்து ஒரு முறை கூட அவள் அந்த அறையில் இருந்து வெளியே வரவில்லை. உடம்பு எதுவும் முடியாமல் இருக்கிறாளோ என்று நினைத்தவன் அன்று இரவே வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் உறவினர்களோடு இருந்தவன் அதன் பின் அவன் அறைக்கு சென்று விட்டான். முக்கியமான பிசினஸ் டீல் ஒன்றை வீடியோ கால் மூலம் முடித்தவன் மதிய சாப்பாட்டுக்கு கூட வெளியே வரவில்லை. அவன் அறைக்கு தான் சாப்பாடு வந்தது. லேப்டாப்பை அணைத்து வைக்கவே இரவாகி விட்டது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தவன் கிளம்பி வெளியே வந்தான். வெளியே ரிசப்ஷன் பார்ட்டி நடந்து கொண்டு இருந்தது. அவன் குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டு செல்வதற்காக அவர்களை தேடிக்கொண்டு இருந்தான். அந்த இருட்டில் யார் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. டிஜே சத்தம் வேறு காதை கிழிக்க எல்லோரும் பார்ட்டியை கொண்டாடியபடியே ஆடிக்கொண்டிருந்தார்கள். கருப்பு நிற ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் அணிந்தவனை தின்று விடுவது போல் ஸ்ரேயா பார்த்து கொண்டிருக்க அப்போது நடந்து வருபவனை வேண்டுமென்றே ஒருவள் போய் இடித்தாள். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவன் நடக்க அந்த பெண்ணை உற்று பார்த்தவளின் கண்கள் சிவந்தது. சாஜன் சென்றதும் அவளிடம் சென்றவள் அவள் கண்ணங்கள் சிவக்க அறைந்தாள். காலையில் அவனோடு ஒரு இரவாவது கழித்து விட வேண்டும் என்று சொன்ன அதே பெண்தான் அவனை வலிய போய் இடித்தது. அவள் முடியை கொத்தாக பற்றியவள், "He is mine. Don't dare to touch him" என்றவள் அவளிடம் ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தாள். அறை வாங்கியவளுக்கு ஸ்ரேயாவின் அந்தஸ்து நன்றாகவே தெரியும் என்பதால்
அவளை எதிர்க்கும் தைரியமில்லை அவளுக்கு. அவமானம் தாங்க முடியாமல் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். சாஜன் வீட்டாரிடம் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். மறுநாள் காலை செல்லலாம் என்றுதான் நினைத்து இருந்தான். ஆனால் அவளை தனியாக விட்டுவிட்டு வந்தது ஏனோ நெருடலாகவே இருக்க இரவே கிளம்பி விட்டான். ஏனையவர்கள் 4 நாட்கள் கழித்து மறு வீட்டிற்கு மணமக்களோடு வருவதாக இருந்ததால் அவன் மட்டும் அங்கிருந்து விடை பெற்றான். யாரும் இல்லாமல் அவ்வளவு பெரிய வீட்டில் இருக்க லியாவுக்கு பயமாக இருந்தது. எவ்வளவு நேரம் அறைக்குள்ளேயே இருப்பது என்று நினைத்தவள் கீழே இறங்கி வீட்டை சுற்றி இருந்த தோட்டத்தில் நடந்தாள். இதமான காற்று அவள் மேனியை வருட மெதுவாக கண்களை மூடி அதை உள்வாங்கிக் கொண்டாள். அலங்கார பூக்கள் எல்லாம் பாதி தூக்கத்திற்கு சென்றிட மரங்கள் அங்கும் இங்கும் அசைவாடி அதன் வேலையை சீராக செய்து கொண்டு இருந்தது. காம்பவுண்டை சுற்றி நட்டப்பட்டிருந்த புங்கை மரங்கள் சிலு சிலுவென்று காற்றை வீச இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அந்த வீடு அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டு இருந்தது. வீட்டை சுற்றி நடந்தவள் பின்னால் இருந்த தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் சென்று அமர்ந்து கொண்டாள். இன்னும் அடி வயிற்றில் வலி குறையாமல் இருக்க கொஞ்ச நேரத்துக்கு மேல் உட்கார முடியாமல் ஊஞ்சலில் காலை குறுக்கி படுத்து கொண்டாள் பெண்ணவள். பறந்து விரிந்து இருந்த வானத்தை பார்த்தவள் அதில் அருகருகே இருக்கும் 2 நட்சத்திரங்களை தேடினாள். அந்த 2 நட்சத்திரங்களை கண்டு கொண்டவளுக்கு விழிகளில் மெல்லிய நீர்ப்படலம். இது நான், இது நீ, நம்ம 2 பேரும் எப்போதுமே இந்த நட்சத்திரத்தை போல ஒன்னா இருப்போம் என்ற தங்கையின் குரல் அவளுக்கு கேட்க, எங்க இருக்க ஜான்வி என்று விம்மலுடன் கேட்டுக்கொண்டாள். அவள் இருந்த இடத்தில் இருந்து அவளை காப்பாற்றி வெளியூருக்கு அவளை அனுப்பி வைத்த தீரன் தன் தங்கையையும் காப்பாற்றி அவளிடம் ஒப்படைப்பதாக அவளுக்கு வாக்கு கொடுத்து இருந்தான். கடந்த 4 மாதங்களாக அவனுக்கு எப்போது அழைத்தாலும் அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகவே இருந்தது. இப்படி இருக்க அவள் அலைபேசியையும் அவள் உடைமைகளையும் வேறு துளைத்து விட்டாள். அவள் தங்கை உயிரோடு இருக்கிறாளா இல்லை அவளை கொன்று விட்டார்களா என்று கூட அவளுக்கு தெரியாது. நீ எங்க இருந்தாலும் அக்கா உன்னை தேடி வருவேன் ஜானு என்றவள், கடவுளே அவளை பத்திரமா பார்த்துக்கோ என்று கண்ணீர் மல்க கடவுளை வேண்டிக் கொண்டாள். சாஜனின் கார் 2 மணி அளவில் வீட்டிற்குள் நுழைந்தது. மேலே சென்றவன் லியாவின் அறைக்குத்தான் முதலில் சென்றான். அவள் மேலே இல்லாததால் கீழே வந்து அவளை தேடியவன் வீட்டுக்குள்ளும் அவள் இல்லாததால் லேசாக பதறிவிட்டான். நள்ளிரவள் எங்கே சென்று விட்டாள் இவள்? வேகமாக அவனுடைய அலைபேசியை எடுத்து அவன் ஆராய அவள் 10 மணியளவில் வீட்டுக்கு பின்னிருந்த தோட்டத்தை பார்க்க நடந்தது அதில் பதிவாகி இருந்தது. இப்போது மணி 2ஐ தாண்டி ஓடிக்கொண்டிருக்க நீல எட்டுக்கள் வைத்து வீட்டின் பின்புறத்திற்கு விரைந்தான். லியா அவள் படுத்திருந்த ஊஞ்சலில் அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள். ஊஞ்சலில் உறங்கிக் கொண்டிருந்தவளை கண்டதும், கொட்டும் பணியில் அதுவும் இந்த நேரத்தில் இங்கு வந்து படுத்திருக்கிறாளே, இவளுக்கு என்ன பைத்தியமா என்றுதான் தோன்றியது அவனுக்கு. அவள் அருகே செல்லும் வரைதான் அந்த கோபம் எல்லாம். தாய் வயிற்றில் இருக்கும் சிசுவை போல் கால்களை குறுக்கி உறங்கிக் கொண்டிருந்தவளை முழுவதுமாக ஆராய்ந்தான் ஆடவன். நெற்றியில் பிளாஸ்டரையும் தாண்டி கொஞ்சமாக கசிந்திருந்த ரத்தம், அவள் கன்னத்தில் கண்ணீர் விழுந்த தடம், எல்லாவற்றையும் ஆராய்ந்தான் ஆடவன். முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே வரை அவள் கவுன் இருந்ததால் அவள் கால்கள் அந்த நிலா வெளிச்சத்தில் பளிங்கு போல பல பலவென்று மின்னிக் கொண்டிருந்தது. அவள் அணிந்திருந்தது தாராவின் உடை. அவள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது எதுக்கும் வைத்துக்கொள் என்று தாரா லியாவுக்கு கொடுத்து விட்டிருந்தாள். சிவந்திருந்த அவள் பாதங்களில் சின்ன சின்ன காயங்களை கண்டவன் சட்டென்று பார்வையை மாற்றி மீண்டும் அவள் முகத்தில் கண்களை பதித்தான். உறங்கும் போது சிறு பிள்ளை போல் இருந்த அவளுடைய வதனம் என்னையா தவறாக நினைத்தாய் என்று அவனிடம் கேள்வி கேட்டது. அவள் வெண்ணிற கன்னங்களில் அவன் கைத்தடம் இருப்பதை பார்த்தவன் அதன் அருகே அவன் விரல்களை கொண்டு செல்ல லேசாக அவனுடைய ஸ்பரிசம் பட்டு அவள் முகத்தில் சின்ன சுணக்கம். இப்படியா அவளை அறைந்திருக்க வேண்டும்? தன்னை தானே கடிந்து கொண்டான். இத்தனை நாட்கள் அவளை வன்மையாக நடத்தியவன் அவளிடம் இப்போது காட்டும் மென்மைக்கு என்ன காரணம் என்று அவனுக்கே தெரியவில்லை. முகத்தில் சின்ன சலனம் கூட இல்லாமல் தூங்கிக் கொண்டு இருந்தவளை எழுப்ப மனம் இல்லாமல் அப்படியே அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் அவள் அறைக்குள் சென்று அவளை படுக்கையில் கிடத்தினான். மறுநாள் காலையில் எழுந்தவளுக்கு மேலே எப்படி வந்தோம் என்று கொஞ்சமும் நினைவில் இல்லை.
மறதி என்ன நமக்கு புதிதா என்று கசந்த புன்னகை ஒன்றை சிந்தியவள் அதை பெரிதாக பொருட்படுத்தவும் இல்லை. வெளியே கிளம்பி அவளிடம் வந்தவன், இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock கிட்ட ரெடியாரு. எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் இருக்கு. அதை முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன் என்றான். அவளும் அதற்கு சம்மதமாக தலையசைத்தாள். மாலை 5 மணி போல இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். அவளிடம் பாஸ்போர்ட், ஐடி என்று ஒன்றும் இல்லாததால் அவளை தன்னுடைய காரிலே அழைத்து சென்றான். அவளுடைய ஊருக்கு செல்ல குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது ஆகும் என்பதால் இடையிடையே காரை நிறுத்தி ஓய்வெடுத்துவிட்டு ஒரு வழியாக அவள் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த பகுதியில் பல ஐடி கம்பெனிகளும் விடுதிகளும் இருந்ததால் இரவு 1 மணியளவில் கூட அந்த ஏரியா பரபரப்பாகத்தான் இருந்தது. பெண்கள் தங்கும் விடுதி ஒன்றை காட்டி அங்கே நிறுத்த சொன்னாள் அவள். அந்த விடுதியில் இருந்து சற்று தொலைவில் காரை நிறுத்தியவன் லியாவிடம் ஒரு புது போனையும் ஒரு என்வலப்பையும் நீட்டினான். லியா அவனை குழப்பமாக பார்க்க, இது உனக்கு புது மொபைல். இதில் என்னோட நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு கால் பண்ண என்றவன் அந்த என்வலப்பை அவளிடம் நீட்டி, இதில் கொஞ்சம் பணம் இருக்கு, உனக்கு தேவைப்படும் என்று சொல்லி அவளிடம் அதை கொடுக்க அவள் அவனை கலங்கிய விழிகளுடன் தீ பார்வை பார்த்தாள். ஏற்கனவே தன்னை பார்த்து பணத்திற்காக உடலை விற்பவள் என்றானே, இப்போது அவன் நீட்டும் கற்றை பணத்திற்கு காரணம் என்ன? அவனுடன் அவள் இருந்ததற்கா? உன் மானத்திற்கு மதிப்பு இவ்வளவுதானடி? அவள் மனம் வேறு அவளை காயப்படுத்த தன்னையும் மீறி கன்னத்தில் கூடாக வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு காரில் இருந்து இறங்கிக் கொண்டாள். சாஜன் போகிறவளையே தான் சைட் மிரர் ஊடாக இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் விடுதிக்குள் செல்லும் வரை பார்த்தவன் அவள் உள்ளே சென்றதும் அவன் அமர்ந்திருந்த சீட்டை கொஞ்சம் தளர்த்தி அதில் கண்களை மூடி சாய்ந்து கொண்டான். எதற்கு அந்த பார்வை? அந்த பார்வையில் எதற்கு அவ்வளவு கோபம்? பணத்தை கொடுத்ததற்காகவா அழுதாள்? அதை தவிர அவளுக்கு என்ன வேண்டுமாம்? இன்னும் வேண்டுமென்றால் கூட கேட்டிருக்கலாமே. பல எண்ணங்கள் அவனுக்குள் உழன்று கொண்டிருக்க பதில் தெரியாதவனாய் இவன். விடுதிக்கு சென்ற லியாவை பார்த்த அந்த ஹாஸ்டலின் இன்சார்ஜ் ஆஷா அவள் கையை பிடித்து தர தரவென்று இழுத்து ஒரு அறைக்குள் சென்று கதவை சற்றென்று சாத்தினாள். இப்போ எதுக்கு லியா இங்க வந்த? உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண, ஏன் காலை எடுக்கல என்றவள், நீ உள்ள வரப்போ யாராவது உன்னை பார்த்தாங்களா என்று பதட்டமாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக, ஏன் கேக்குறீங்க, என்னாச்சு அக்கா என்றாள் இவள். உன்னை தேடிட்டு அந்த அகிலன் இங்கேயே வந்துட்டான். அவனோட ஆட்கள் இங்கே தான் இருக்காங்க. தயவு செஞ்சு இப்போவே இங்கே இருந்து கிளம்பு என்றவள். உன்னோட திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு என்று ஒரு ட்ராலியை அவளிடம் நீட்டினாள். அகிலேஸ்வரனின் பெயரை கேட்டவுடன் லியாவிற்கு பயத்தில் உடல் முழுவதும் வியர்த்து விட்டது. அகிலனா? என்ன அக்கா சொல்றீங்க? நெஞ்சை பிடித்தபடி சுவரில் அப்படியே சாய்ந்து விட்டாள் பெண்ணவள். மூச்சு விட முடியாமல் இவள் தவிக்க, சரி பயப்படாத, ஒன்னும் இல்ல என்று அவள் முதுகை வருடி கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்த முயன்றவள். நீ எப்படி வந்த என்று கேட்க அவர்கள் அறையில் இருந்த ஜன்னலை லியா லேசாக திறந்து பார்த்தாள். சாஜனின் கார் இன்னும் அங்கேதான் நின்று கொண்டு இருந்தது. நான் அந்த கார்ல தான் வந்தேன் என்று அவள் ஆரம்பிக்கும் போதே, இல்ல இல்ல என்கிட்ட ஏதோ சொல்லாத, நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரிய வேணாம். நீ எங்க இருந்தாலும் பத்திரமா இரு, இங்க திரும்பி வந்துடாத. அவங்களுக்கு நீங்க இருக்கன்னு இப்படியோ தெரிஞ்சிடுச்சு. அவங்க கண்ணில் படாம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பு என்று ஆஷா லியாவை அங்கிருந்து அவசரமாக அனுப்பினாள். தீரன் என்று லியா அவனை பற்றி கேட்க, அதை பத்தி எல்லாம் பேச இப்போ நேரம் இல்ல லியா, அவங்க உன்னை பார்க்கறதுக்குள்ள தயவு செஞ்சு கிளம்பு என்று அவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து துரத்தினாள் அவள். எதிரே உள்ள கட்டிடத்தில் அகிலனின் ஆட்கள் சிலர் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தைரியத்தை வரவழைத்து கொண்டவள் ஷாலை தலையில் சுற்றி கொண்டு ட்ராலியை இழுத்தபடி விடுதியை விட்டு வேகமாக வெளியேறினாள். மேலே நின்ற அடியாட்களில் ஒருவன் அவளை பார்க்க சந்தேகமாக இருந்ததால் அவள் பெயரை சொல்லி கத்தவும் இவளுக்கு உடல் முழுவதும் நடுங்கியது. லியா விறுவிறுவென நடந்தவள் சாஜன் கார் அருகே சென்று பின் சீட்டில் அவள் ட்ராலியை போட்டுவிட்டு முன் சீட்டில் ஏறிக்கொண்டாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தவன், என்னாச்சு என்று கேட்க வருவதற்குள் அவன் ஷர்ட் காலரை பிடித்து இழுத்தவள் அவன் இதழ் மேல் அவள் இதழ்களை அழுத்தமாக பதித்திருந்தாள்.